எனக்கு டைம் நிறைய தேவைப்படுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கோல்ஸுங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கோல்ஸ். இப்போ ஒரு டீ குடிக்கிறோமா, டீ கடை வைக்கணும்னு யோசிப்பேன். இப்போ எண்ணெய் வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம செஞ்சு அத தான் தேய்ப்போம். அதனால தான் கடவுள் புண்ணியத்திலயும், ஜீனோட இதுலயும், நேச்சுரல் இதுலயும் வந்து பார்த்தா முடி நல்லா லென்த்தா வந்துட்டு இருக்கு. அத வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெளிய எடுத்துட்டு போணும். மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுலேருந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் நம்ம லேம்போகினி வாங்குறதுக்கு நம்மள சீக்கிரமா கூட்டு போகும் அப்படின்னும் பிளான் இருக்குங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க பிசினஸ் பிளான் இருக்குங்க. பட் அந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டைம் இல்லைங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலுக்கே மொத்த டைமும் போயிடுது. என்னால நான் என்ன ஆனாலும் யூடியூப் சேனல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளே வீடியோ எடுத்து, நம்மளே எடிட் பண்ணி, நம்மளே அப்லோட் பண்ணி, நம்மளே தம்ப்நெயில் செட் பண்ணி, நம்மளே கேப்ஷன் செட் பண்ணி, நம்மளே பப்ளிஷ் பண்றது அப்படிங்கிறது நிறைய டைம் செலவாயிடுது. மத்த பிசினஸ்லயே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாததுக்கு அதான் காரணம். நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிச்சு நம்ம வந்து டைரக்ஷன் காமிச்சாலே போதும். இனிமேல் யூடியூப் கரெக்டா வீடியோ அப்லோட் ஆகுற மாதிரி வந்து பண்ண ஒரு டீம் ஹையர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டுங்க. அது போக ரொம்ப பெரிய இஎம்ஐஸ்ல சின்ன சின்ன இஎம்ஐஸ் அப்புறம் கோல்டோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலா அடுத்ததுதான் மெயின் மேட்ரு. சரி இதெல்லாம் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே இதெல்லாம் முடிச்ச உடனே அடுத்தது ஆரம்பிச்சு ஓகே அப்படி இப்படி இப்படி பண்ணிடலாம்னு நினைக்கும் போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் காசு போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு டைம்ல காசு